குழந்தைகளுடைய மூளையில எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதனால நாங்க குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கும்போது குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக நாங்க இருக்கணும். அதிகம் குர்ஆன் ஓதுறது. யூதர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியா, உலகத்துல 750 கோடிக்கு மேல மக்கள் தொகை இருக்குது. 750 பழைய கணிப்பீடு. இப்ப எப்படியும் 800 கோடி 750க்கு மேல இருக்கும். 750 கோடி என்று வைங்களன். உலகத்துல மக்கள் சனத்தொகை 750 கோடி. யூதர்கள் 1,75,00,000. 2 கோடிக்குள்ளதான். 1,75,00,000. இஸ்ரேல்ல 75 லட்சம் யூதர்கள் இருக்கிறாங்க. மற்ற நாடுகளை எல்லாம் செறிவாக 1 கோடி பேர் இருக்கிறாங்க. நோபல் பரிசு 90% வாங்கினது யூதர்கள், 10% வாங்கினார்கள் மத்தார்கள். அப்ப வெறும் 1,75,00,000 இருக்கிற யூதர்கள் 750 கோடி மக்களுக்குள்ள 90% நோபல் பரிசு பெற்றிருக்காங்க என்றால் அவங்கள்ட்ட இருக்கிற திறமை ஆச்சரியமானது, வித்தியாசமான ஒரு திறமை. அந்த திறமைக்கு காரணம் என்ன அப்படி என்று பார்த்தால், யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயம், ஒரு பெண் கருத்தரித்து விட்டால் அந்த பெண் குழந்தை பெறும் வரைக்கும் கடினமான மெட்ஸ் செய்யணும், சில வரலாறுகள் படிக்கணும். இப்படி ஒரு தியரி, ஒரு சிலபஸ் வச்சிருக்காங்க. கற்பிணி பெண்ணுக்கு பேர்த் சிலபஸ் சொல்லி ஒரு சிலபஸ், பேர்த் சிலபஸ். அந்த சிலபஸ் அவ செய்யணும். இவ்வளவு சாப்பிடணும், இவ்வளவு தூங்கணும், இன்னென்ன செய்யணும். இது அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் கற்பிணி பெண் காலையில் எழும்பி கண்ணாடி முன்னுக்கு நின்றுகிட்டு இந்த உலகத்தை ஆளும் ஒரு தலைவனை சுமந்திருக்கிறேன் என்று சொல்லணும். இப்படி அவன் திட்டம் போட்டிருக்கிறான். ஏன் அதை செய்யறான் என்றால், இது இந்த ஆக்டிவிட்டிஸ், இந்த தாய் இந்த உலகத்தை ஆளும் தலைவன் என்று சொல்றது, மெட்ச கடினமான மெட்ச செய்யறது, சயின்ஸ் படிக்கிறது, புவியியலை பத்தி படிக்கிறது, அந்த குழந்தையினுடைய அறிவோடு அது கலக்குதுங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. நம்பிக்கை மட்டுமில்லை, சாதிச்சு காட்டிட்டாங்க. திறமைசாலிகள் நிறைய பேர் அதுல தான் இருக்கிறாங்க. சோ நாங்க அப்படியெல்லாம் போக தேவையில்லை. நம்முடைய பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் போது நாங்க படம் பார்க்கறத விட்டு, நாடகம் பார்க்கறத விட்டுட்டு நாங்க நல்லது செய்ய பார்க்கணும். குர்ஆன் ஓதுறது, ஹதீதுகளை வாசிக்கிறது, பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்கு தெரிக்கணும். நம்முடைய பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தனியா இருக்கும்போது நடந்து முடிஞ்ச கவலையான விஷயங்களை, புருஷன் செஞ்ச கொடுமைய, பாப்பா அம்மா கிட்ட இருந்த பிரச்சனைகளை, குடும்பத்தால நடந்த பிரச்சனைகளை தனியா இருந்துகிட்டு கொளற, வேலையை கொள்ள யோசிச்சு கொளற, பிள்ளை வகுத்துல வச்சுக்கிட்டு கொளற, பிள்ளைய மடிக்க வச்சு பால் கொடுத்துக்கிட்டு கொள்ள பிள்ளைய கொளற, பிள்ளை அம்மா பார்த்துட்டு திரும்ப பூந்து பால் குடிக்கும். அந்த பிள்ளை கொளராதமான்னு சொல்ல தெரியும், ஆனா பார்க்கும் அம்மா கொளரா. இது அந்த குழந்தைய தாக்கும், நமக்கு விளங்க மாட்டேங்குது. நல்ல விஷயத்தை நினைக்கணும், பாசிட்டிவாக யோசிக்கணும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருளை வெளியில பேசுங்கிறான். அருளைத்தான் வெளியில பேச சொன்ன, நம்மகிட்ட இருக்கிற கஷ்டத்தை பேச சொல்லல. நம்ம ஆருக்குத்தான் கஷ்டம் இல்லாத, ஆருக்குத்தான் வறுமை இல்லாத, ஆருக்குத்தான் சிக்கல்கள் இல்லாத, எல்லாருக்கும் சிக்கல், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனா நாங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். நமக்குள்ள அல்லாஹ் தந்த ஈமான பேசணுமே. ஆக பொறுமதியானதை நாங்க சுமந்து வச்சுக்கிறோம் ஈமான். ஈமான் இருக்குதா இல்லையா? இந்த உலகத்தையே ஆண்ட ஒரு பெரிய ஒரு, இந்த உலகத்தை ஆட்சி செய்த ஒருத்தன் செத்தாலும் அவர் போற இடம் நரகப்படுகொலி. ஆனா அந்த உலகத்துல வாழ இடமில்லாத ஒருத்தன் மௌத்தானா கலிமாவோட, அவன் போற இடம் சொர்க்கம். சோ இந்த உலகத்தை விட பிரம்மாண்டமானது இந்த கலிமா, உலகத்தை விட பாரமானது இந்த கலிமான் ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த யதார்த்தத்துல தான். அந்த கலிமாங்கிறது நமக்கு அருளா தந்திரிக்கான் அல்லாஹ். அதுல நாங்க சந்தோஷப்படலாமா இல்லையா? நமக்கு இறைவன் தந்த அருட்கொடைகளை நினைச்சு நாங்க சந்தோஷப்படணும். ஒரு சின்ன குறைய வச்சுக்கிட்டு அதையே நினைச்சிருக்கிறது தான் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்ட ஒரு கேடு. ஒவ்வொருத்தரும் கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் நின்றுட்டு அவரை முகத்தில் இருக்கிற ஒரு குறைய தேர்ற, பருப்பை தேர்ற, கருப்பா இருக்குது, உதட இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, முடி இப்படி இருக்குது, நான் கட்டையா இருக்கிறேன், நான் ஃபெட்டா இருக்கிறேன், நான் ஒல்லியா இருக்கிறேன், இதையே கவலைப்படுறோமே தவிர வாழ்க்கையில் எவ்வளவு சாதிக்க வேண்டிய அதை பற்றி நாங்க யோசிக்கிறோம் இல்லை.
ஏமா அல்லாஹ் எவ்வளவு அருளை தந்திக்க நம்ம யோசிக்கமா? நம்ம ஃபெட்டா இருக்கிறோம் யோசிக்கிறோமே, கால் இல்லாதவனை யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன அழகான காலை வச்சு படைச்சிக்கிறான், இவ்வளவு பெரிய அழகான உடம்ப தந்திக்கிறான், சிந்திச்சு பாருங்க. அப்ப நாங்க அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னால நின்றுட்டு நாம முதல் செய்த வேலை அல்லாஹ் உள்ள குறை பிடிக்கிற, நீ படைச்ச படைப்பு சரியில்லை அல்லாஹ்னு சொல்றது. அந்த நிலையை மாத்தி அல்லாஹ்வுக்கு டைம்ஸ் நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஈமான தந்திரிக்காய், எனக்கு நல்ல உடலை தந்திரிக்காய், எனக்கு நல்ல செமிபாடு இருக்குது, என்னால நல்லா சாப்பிட முடியுது, எனக்கு நல்ல ருசுக்கு தந்திருக்கிறாய். ஏன் இதெல்லாம் சொல்ல முடியாது? பாசிட்டிவா யோசிக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இருக்கும்போது நம்முடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை ஒரு நல்ல ஒரு நிலையில வளரும். அந்த குழந்தையினுடைய மனநிலை நல்லா வளரும். அந்த குழந்தைக்கு நாங்க பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கர்ப்பத்தில் இருக்கும் போதே நாங்க கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகிட்ட நல்ல வாசகங்கள் பேசக்கூடியவங்களாகத்தான் நாங்க இருக்கணும். தாய்மார்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, கதைக்காத பிள்ளைகிட்டயே கதைச்சி பார்க்கறதாக்கள் தான் பெண்கள். என்னடா செல்லம் சும்மா கேட்பாங்க. அவனுக்கு அந்த மொழி இதுக்கு பிறகுதான் என்னடா செல்லம் கேட்டதே விளங்க போகுது. ஆனா கதைப்பீங்க, அதை பாசிட்டிவா தான் கதைக்கணும். நாங்க படுற பாட்டுக்கு நீயும் என் ஆலிசப்படுறா என்று கேட்டுறப்படாது. நீ பிறந்து இந்த உலகத்துல கஷ்டப்பட போறியாடா, உம்மா வர்ற பாடு போதாமையாடா நீயும் என்று தந்த பிரச்சனைய பிள்ளையில கொடுக்காதீங்க. புருஷனுக்கு உங்களுக்கும் சண்டை, கஷ்டம், சீட்டு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய தயவு செஞ்சு பிள்ளைகிட்ட அள்ளி கொட்டக்கூடாது. பிள்ளைகிட்ட நெகட்டிவா பேசாதீங்க. நெகட்டிவா என்றால் இல்ல என்று சொல்றது, முடியாது என்று சொல்றது, ராசி இல்ல, அருள் இல்ல, சான்ஸ் இல்ல, இந்த இல்ல நெகட்டிவ் ஆன பேச்சுக்களை பேசாதீங்க. முடியும், ஏலும், சாதிப்பாய், நீ ஆளுவாய், நீ இப்படி செய்ய போறாய், இந்த நிலைமையை நீ மாத்த போறாய், நீ கெட்டிக்காரண்டா, இப்படியான நல்ல வார்த்தைகளையே நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகள்கிட்ட பேசணும். நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படி இந்த பிள்ளையை உருவாக்கலாம். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்படித்தான் உருவாக்கினாங்க. நீ ஒரு தலைவன் ஆகணும், நீ ஒரு போர் வீரன் ஆகணும், நீ ஒரு ஆட்சியாளன் ஆகணும், எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நீ கலங்கக்கூடாது, மயங்கக்கூடாது என்று சொல்லி தைரியத்தை வரவழைக்கிறதுக்காக வேணுமென்றே இருள நிக்க வைப்பாங்களாம். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா நாயருடைய சகோதரி. உண்மையிலேயே அவ மௌத்தாரத்துக்கு முன்னாலேயே அந்த மகன் போராடி ஷஹீத் ஆகிறார். அப்ப அவருக்கு 2 கண்ணும் தெரியாம போச்சு. 2 கண்ணும் தெரியாத அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூட்டிக்கிட்டு போறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படையோடு போராடி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணிச்சு ஜனாசா குதிரையில வைக்கப்பட்டிருக்குது. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்கள கையை பிடிச்சுதான் உங்களோட மகன் என்று சொல்றாங்க. கண்ணு 2 தெரியாது. அந்த மகனை தடவி பார்த்துக்கிட்டு போய் பாக்குறாங்க, அப்படியே குதிரையிட முதுகு தட்டுப்படுது. அப்ப கேட்டாங்க, என்ற புள்ள கோழையாவா போராடினான், குதிரையை விட்டு இறங்கலையான்னு கேட்டாங்க. அப்ப அந்த தோழர்கள் சொன்னாங்க, கீழே நின்றுதான் போராடினார், ஜனாசாவைத்தான் தூக்கி குதிரையில வச்சோம்மான்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அந்த அந்த குழந்தை எப்படி வளர்த்தாங்களோ அப்படியே அவர் ஆனார், ஒரு வீர தியாகியாகத்தான் போனார். நாங்க நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைக்கு வரணும்ங்கிற வாசகத்தை அடிக்கடி யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். பயன்படுத்தி குழந்தை என்ன செய்யணும், வளர்க்கணும். அப்ப இதுல மார்க்க நம்ம கிட்ட இருக்கணும், மார்க்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய குழந்தைக்கு உலகத்தை பெருசா காட்டி, பொருளாதாரத்தை பெருசா காட்டி, ஜொப்ப பெருசா காட்டி வளர்க்கறத விட ஈமான், மறுமை, சொர்க்கம், நரகம் என்கிற விஷயத்தை நாங்க சொல்லி காட்டி வளர்க்கணும்.